பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாத பலன்கள், வார பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள், அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம். மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்கிரகமானவர். ஆனால் உக்கிரகமானவர் நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சாந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவனார் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். எல்லாரும் சொல்லுவாங்க உக்கிரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா? நரசிம்மரை வைக்கலாம். நரசிம்மரை வச்சு வழிபடலாம். நரசிம்மருக்கு உகந்த இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை, பச்சரிப்பு, ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது. சரி, அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது, கார்த்திகை மாதம் பிறக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது வரப்போ 16/11/2024 இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை. அன்னைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது. இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது 15/12/2024 உயர்ந்த கிழமை, சூரிய பகவானுக்கு உயர்ந்த கிழமை, நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது. சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/11/2024 மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு. இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது, புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு. அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி 19/11/2024. இதை தவிர 23/11/2024 சனிக்கிழமை வாஸ்து நாள். இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பிரம்மாண்டமாக வந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 8 முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார். அந்த 8 நாளில் ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது. இந்த வாஸ்து நாளில் பார்க்கும்பொழுது அதில் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, ராகுகாலம், யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். அந்த வாஸ்து நேரமான அந்த 36 நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்கு தடையும் பொருளாதாரத்தில், மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். அந்த நாள் 23/11/2024 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது. அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெரும்பாலும்
குலதெய்வமாக இருக்கும், பாக்கி 94 வகையாகவும் இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 6/12/2024 வெள்ளிக்கிழமை. அதுக்கு அடுத்தது 12/12/2024 பரணி தீபம். அதுக்கு அடுத்தது 13/12/24 அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம். வரக்கூடிய 14/12/2024 சனிக்கிழமை தத்தாத்திரேய ஜெயந்தி. அன்னைக்கு தான் பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாதம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாதத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சப்தம பார்வை பார்க்குறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவள் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறார். ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தலையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது சசயோகம்னு சொல்லுவாள். ஏன்னா அவர் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள், வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அது தவிர பார்த்தலையானால் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது விருச்சிக ராசிகள். இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இந்த கார்த்திகை மாதம் அவர் 9ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போய் இருக்கார். ஆனால் உங்களுடைய ராசியவே குரு பகவான் 7ஆம் பார்வையில் பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிற காரணத்தினாலையும்
7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்று போய் சூரியனை பார்க்கறது சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. அந்த சிவராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குற போது நல்லதுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறதும் சிவராஜயோகம் ஏற்பட்டு இருக்கிறதும், அதாவது அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10 போகிறார். அப்போ 10 உங்களுடைய ராசியில் இருக்கார். அந்த 10 குருவும் பார்க்குறார். அதனால் இந்த தொழில்துறைகளில் மோசமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே மோசமாக தான் இருக்குங்கிறது பொதுவான கருத்து. இந்த சிவராஜ யோகம் ஏற்பட்டு இருக்கிறதுனால இதனால் வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சிவராஜ யோகத்தினால அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, அவர் தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அதுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம், 2-7 கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. அதனால் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பம் நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் உங்களுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், கணவன் எதிர்பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த வகையிலையும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால குடும்பமும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப்பு வகையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இப்போ அந்த தொழிலெலாம் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த விருச்சிக ராசி எப்படின்னு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா முயற்சிகள் என்ன எடுத்தாலும், ஏன்னா 3-4 அதிபதியே சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உடல் நலத்திலையும் பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கும்போது அவர்களால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதிகள் பரிவர்த்தனையை அறியாதது பெரிய ஏற்றம். அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. ராசிக்கு 12ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். இதன் மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறா அப்படின்ற ஒரு மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் கைகூடாமல் போகும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் போய் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தவறி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தின் அதிபதி. அதனால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, அதன் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவம் சார்ந்த வியாபாரங்கள் செய்கிறவங்க, அதை தவிர இந்த டெஸ்டிங் இதுவெல்லாம் பண்ணுறவங்க, அதை தவிர ரத்த டெஸ்டிங் இந்த மாதிரியான அந்த டெஸ்டிங்க்கு உண்ட உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க, உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செங்கல், ஜல்லி, அதை தவிர கான்கிரீட்டு, அதை தவிர வீடு, இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆழ்துளை கிணறு போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியே குரு வக்கரத்தில் பார்க்கறதுனாலையும்
சமசப்தமத்தில் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெறதுனாலையும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 110% கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3/12/2024 சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, நிச்சயமாக வெளிநாடு பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, அதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8-11 அதிபதியான புதனும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு ஐயா அரியர் சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே விருச்சிகம் அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் ராசியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாயி நீச்சமடைஞ்சு போயிட்டார். எப்போ ராசிநாதன் நீச்சமடைஞ்சு போயிட்டாலே கண்டிப்பாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் பலம் இழந்துட்டால் எதிராளி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சரி, என்ன ஒன்று அப்படின்னாக்க ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த யோகத்துக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம். குரு புதனை பார்க்கறது புத ஆதிபத்திய யோகம். கல்வி படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கல்வியில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கல்விக்காரகன் புதன், அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. தனக்காரனான குருவும் அதை பார்க்கறதுனால கண்டிப்பாக கல்வியில் மேல்கல்விக்கு அதாவது லோயர் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடியவர்களுக்கு விரும்பிய கல்லூரி எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற கல்லூரி கிடச்சிச்சினாக்க திறமைக்கு ரெகக்னைஸ் படைத்த மாதிரி ஆகிப்போயிடும். அப்போ அதே மாதிரி உண்டான கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் 4/11/2024 வரலும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போயிட்டார். இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம். மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னாக்க வயிறு, அடிவயிறு மற்றும் பிறப்புறுப்புகள் சம்மந்தப்பட்டது, கழிவுநீர் போகக்கூடிய உறுப்புகள் சம்மந்தப்பட்டது. இந்த இடங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியில் டிஃபன் சாப்பாடு சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. அதே போல் தண்ணியை நல்லபடியாக குடிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லும் பொழுது தனி வாகனத்தில் போகிறதோட பொது போக்குவரத்து வாகனத்தில் போனால் வரக்கூடிய சின்ன சின்ன கண்டங்களையும் தவிர்க்கலாம். ஏன் சாமி இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க அப்படின்னாக்க நீச்சமடைஞ்ச சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையினால் அந்த சனி பகவானை பார்க்குறார். அது கிட்டத்தட்ட நமக்கு பண்ணுறோம்னாக்களே கண்டிப்பாக சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை மாதம் அப்படின்றது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு சுமாரான மாதம்னு சொல்லலாமே தவிர பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளக்கூட மாதம் கிடையாது. ஆனாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்கள் செய்கிறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் இதையும் தவிர்க்கிறது இந்த சந்திராசிரம தினங்களில் தவிர்க்கிறது சிறப்பு. அது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன தினங்களில் வருதுன்றதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். ஏன்னா ராசிநாதனான செவ்வாயே நீச்சமடைஞ்சு போயிட்டார். அதனால் அது எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றதையும் நம்மளுடைய டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தேதி 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்கிறது 18/11/2024 திங்கட்கிழமை காலையில் 7:59 ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 20/11/2024 புதன்கிழமை பகல் 1:37 வரைக்கும் இந்த 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் தவிர்க்கணும். இந்த புதிய முயற்சிகளை இந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினங்களில் செஞ்சிங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு உரியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மனநிலை பாதிக்கப்படுது. இந்த மனநிலை பாதிச்சிருக்கிற போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியாக வராது அப்படிங்கிறது தான்
இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது. அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் இருக்குது. அதற்கு மாத்திரம் அந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரயாணத்தை மாத்திரம் பண்ணலாம். அது தவிர்க்கிறது தான் நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்துக்காக சொல்கிறோம். இப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் பகவான் சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசியாதிபதி நீச்சல் பெற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் இந்த மாதத்தில் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் தோறும் முருகனை போய் வழிபடுறது நல்லது. ரெண்டாவது, இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை தீபங்கிறது இருக்கிறது எல்லாம் முருகனுக்கு உண்டானது தான். அதனால் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்குண்டான முருகனை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது. அது போக 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நாள்தோறும், அதாவது எல்லா நாட்களுமே விநாயகரை வணங்குறதும், அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறதுனாலையும் சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கிறதுனால மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பரிவர்த்தனை யோகம் பெறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தொழிலுக்காக உங்களுக்கு வந்து அதிகமாக பணம் தேவைப்பட்டால் இந்த மாதம் கடன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும், தொழில் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் அலைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டமும், உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வண்டி வாகனத்தை ஜாகிரதையாக ஓட்டுங்க. அதாவது அரசாங்கம் சொன்ன கட்டுப்பாடுகளுடன் போகிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியில் வருவது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல படிப்பு ஸ்தானத்திலேயே போய் 4ஆம் இடத்துல வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் வருது அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.